வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நபருக்கு 2100 ரூபாய் வீதம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி செக் பண்ணுறது, முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. குடும்பங்களுக்கான நிதி உதவி. முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான கொடுப்பனவு பற்றி பார்ப்போம். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே 25,000 ரூபாய் நிவாரணம் பெற்ற குடும்பங்களுக்கு தான் இந்த உதவி வழங்கப்படுது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் 2100 ரூபாய், இதுவே 5 பேர் இருந்தால் 10,500 ரூபாய் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்டில் போடப்படுது. இந்த தொகை எதுக்குன்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்களை ட்ரை ரேஷன்ஸ் வாங்குறதுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு நிதி உதவி தான் இது. நீங்கள் ஏற்கனவே 25,000 ரூபாய் நிவாரணம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உடனே உங்கள் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக ஒரு சூப்பர் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சுமார் 1,86,000 மாணவர்களுக்கு தலா 15,000 ரூபாய் வழங்கப்படுது. இதில் ஏற்கனவே 73% பேருக்கு பணம் கிடைச்சிருச்சு. இது தவிர ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து மேலதிகமாக 10,000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட்டு வருதுன்னு சொல்லி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிச்சிருக்காங்க. பாடசாலை மாணவர்களுக்கு அவங்க படிப்பை தொடர இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போது எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இது இந்த மாதம் மட்டும்தானா இல்லை அடுத்த மாதமும் வருமா என்பது தான் அந்த கேள்வி. இது பற்றின அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்தவுடனே நம்மளோட சேனலில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் அல்லது உறவினர்கள் யாராவது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற உடனுக்குடனான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.